அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 37:4 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆண்டவரிடத்திலிருந்து நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை, விருப்பங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு திறவுகோல் தான் இந்த வசனம். என்ன போட்டிருக்கு? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்ப நம்ம நிறைய காரியங்களை விரும்புகிறோம். எனக்கு இப்படி ஒரு இருந்தா நல்லா இருந்திருக்கும், என் வாழ்க்கை இப்படி இருந்தா நல்லா இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு அந்த வேலை கிடைத்திருந்தா நல்லா, நம்ம விரும்புகிறோம். இருதயத்தின் விருப்பங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகிறோமா? தேவனிடத்திலிருந்து அவைகள் நமக்கு கிடைக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அநேக வேளைகளிலே நாம் விரும்புகிற காரியங்களை பெற முடியவில்லை. எனவே நம்ம என்ன கன்க்ளூஷன் வந்துடுறோம்? ஆசைப்படுறதெல்லாம் நமக்கு நடக்காது, எது எழுதியிருக்கோ அதான் அப்படின்னு சொல்லிடுறோம் பாருங்க. இல்லடி இப்படி சொல்லிடுறோம், பரிசுத்தமான வேர்டா, தேவசித்தம் இல்லை போல அப்படி சொல்லிடுறோம் பாருங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்ப கர்த்தருடைய வசனம் தான் சத்தியம். இந்த வார்த்தை சொல்லுவதை நம்பி ஒரு மனிதன் வாழும் பொழுது அவன் கர்த்தருடைய வழிகளில் வாழ்வான். கர்த்தர் அவனுக்கென்று நியமித்திருக்கிற வாழ்க்கையை வாழ்வான், மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்வான். அப்ப கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, இதுதான் திறவுகோல். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஆழமா போய் நம்ம கேள்வி கேட்டோம்னா, ஆண்டவரோட சில மனஸ்தாபங்கள் இருக்கும். எனக்கு அது நடக்காம போச்சு, நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு அது நடக்கல, நான் நல்லாதான் விசுவாசித்தேன், நல்லாதான் விசுவாசத்தை அறிக்கை செய்தேன், ஆனா ஆண்டவர் எனக்கு அதை செய்யல. சில மனஸ்தாபம் கர்த்தரோடு. கடந்த கால தோல்விகள், நான் நல்லா இருந்தேன், கர்த்தருக்காக இருந்தேன், ஆனா எனக்கு தோல்விதான் மிச்சம். எனக்கு அதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார், அவங்களுக்கு செய்வார், எனக்கு செய்ய மாட்டார். இப்படி தேவனோடு சில மனஸ்தாபங்கள். அப்புறம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இல்லாதவாறு சில கடந்த கால தோல்விகள். நான் ஆண்டவருக்காக தான் விதைத்து, விசுவாசத்துல விதைத்து, எல்லாம் அறுப்பெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா நான் நினைத்த பிரேக் த்ரூ இன்னும் கிடைக்கல. ஒருவேளை அப்ப அது எனக்கு இல்லை போல, ஆண்டவர் என்ன நேசிக்கல போல. இப்படி எல்லாம் நம்ம இருக்கிறோம் பாருங்க. இப்படி இருக்கிறனால வர வேண்டிய ஆசீர்வாதங்களும் வர தாமதிக்கிறது. அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன சொல்லிடுறோம்னா, ஐ எம் த மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன் சொல்றதுக்கு பதில் என்ன சொல்லிடுறோம்னா, நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அன்லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லிடுறோம். அது எங்க கொண்டு போயிருதுன்னா, ஒரு தனிமைக்கு கொண்டு போகிறது, ஒரு வெறுப்புக்கு கொண்டு போயிருது. அப்ப எல்லாத்துக்கும் ரூட் எங்க போகுது அப்படின்னா, கர்த்தரிடத்தில் நான் மன மகிழ்ச்சியா இல்லை. எனவே delight yourself in the Lord. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா அவர் தான் நம்முடைய ஆதாரம். அவரே நம்மை உண்டாக்கி உருவாக்குகிற கர்த்தர். அந்த கர்த்தர் யார் என்று வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் நல்லவர் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே நல்லவராயிருக்கிறார். இந்த நல்ல தேவன் உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வார். அப்ப அதெல்லாம் நடந்துச்சே, அதெல்லாம் நடக்கலையே, நான் சொல்றேன், அதெல்லாம் நடந்தது நடக்கல, அதெல்லாம் கடந்த காலம். இன்னொன்னு நான் சொல்றேன், அதெல்லாம் நடந்தது நடக்கல, நீங்க உன்னிப்பா போய் கவனிச்சீங்கன்னா, அது ஒண்ணு உங்களுடைய தவறுகளா இருக்கலாம், அல்லது பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கலாம், இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கலாம். ஆனா ஒரு காரியத்துல உறுதியா இருக்கணும், என் தேவன் காரணங்கள் அல்ல. ஏன்னா என் தேவன் நன்மைகளின் தேவன், அவர் நன்மைகளை மட்டுமே செய்கிற தேவன். எனவே நம்முடைய வாழ்க்கையை எப்படி நம்ம கொண்டு வரணும்னா, கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு நன்மைகளை செய்வார். அப்ப ஒரு காரியம் நடக்கல அப்படின்னா அது கர்த்தருடைய சித்தம் இல்லை, இப்படி நான் கொண்டு வர மாட்டேன். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்வார். நான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கிறப்ப என் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் எனக்கு அருள் செய்வார். நான் என்னென்ன விரும்புகிறேனோ அதெல்லாம் எனக்கு தருவார். ஏன் அப்படின்னா நான் அவருடைய பிரஷியஸ் செல்ல பிள்ளை. ஆமென். எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்கு மிகவும் முக்கியமானவர்கள், மிகவும் விலையேற பெற்றவர்கள். உங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். நீங்கள் முக்கியமானவர்கள், விலையேற பெற்றவர்கள், நீங்க பரலோக சொத்து. அருமையானவர்களே, நீங்க கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிருங்க. ஆண்டவர்கிட்ட அந்த மனஸ்தாபத்தை எல்லாம் விட்டுருங்க. ஆண்டவரே, நீ நல்லவர், நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறீர், எனக்காக நீர் மரித்திருக்கிறீர், எனவே நான் உண்மையே நம்புகிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு அருள் செய்வார். இதுவரை எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா இனி உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்.
இதுவரை எப்படி இருந்துச்சே, நான் சொல்றேன் இனி அப்படி இருக்காது. கர்த்தர் உங்க வாழ்க்கையை அலங்கரிப்பார், நன்மைகளினால் அலங்கரிப்பார். நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்க வாழ்க்கை இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.